உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன் சுவாமி. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பகவத் கிருபா கடாட்சம் சித்திரஸ்து. எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு. மிகவும் பணிவுடன் பேசுகிறாயே, இவற்றை எங்கு கற்றுக்கொண்டாய்? சிலவற்றை என் தந்தையாரிடமிருந்து அறிந்து கொண்டேன். பலவற்றை இயற்கை அடியனுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசும் நீ சற்று முன் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாயப்பா? சேற்று நீரை அள்ளி பருகிக் கொண்டிருந்தேன் சுவாமி. ஏனப்பா அப்படி செய்தாய்? கஞ்சிக்காக காத்திருந்தேன் சுவாமி, வரவில்லை. வேறு என்ன செய்வது? எனவே இந்த மண் சுவருக்கு மண்ணிட்டேன் சுவாமி. அது தவறா சுவாமி? சுவாமி, இவன் என்ன சொல்கிறான்? மாயா, நீ உன் திருவாயால் இவர்களுக்கு விளக்கம் அளித்துவிடு. சுவாமி, தங்கள் முன்னால். ஆம், நான் தான் உன்னை விளக்கச் சொல்கிறேன். சொல்லப்பா. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. பஞ்சபூதங்களில் இந்த உடம்பு பூமி எனப்படுகிறது, அதாவது மண். இந்த மண்ணில் கரைத்த மண்ணை கலப்பதில் தவறில்லை என்று அப்படி செய்துவிட்டேன் சுவாமி. இறுதியில் இந்த மண்ணுடம்பு மண்ணோடு கலக்கப் போகிறது. அப்பா, நீ மாயனா அல்லது அந்த மாறனா? பெரிய நம்பி, அடியேன் சுவாமி. இவன் உதிர்த்த வார்த்தைகளை கேட்டாயா? என்னை சிலை போல் ஆக்கிவிட்டான் சுவாமி. அப்பா மாயனே, இயற்கைக்கு மாறான உன் செய்கையால் அந்த மாறன் என்று போற்றப்படும் நம் சடகோபன் நம்மாழ்வாரை ஞாபகப்படுத்தினாய். மாறனை என் பார்வையில் நேராக நிறுத்தினாய். எனவே உன்னை நான் இனி மாறநெறி நம்பி என்று அழைப்பேன். சரியா? இந்த அடிமைக்கு தங்களாலேயே பெயர் சூட்டப்பட்டது. இனி இந்த உடைமையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும் சுவாமி. வேறு விஷயங்களில் எனக்கு இனி நாட்டமில்லை சுவாமி. உனக்கு பஞ்ச சம்ஸ்காரமும் செய்து வைப்போம். வா என்னோடு. இப்போது புரிகிறதா திருக்கோஷ்டி, நான் ஏன் அவனை சீடனாய் பெற்றேன் என்று? அவன் அளித்தது ஆச்சரியமான தத்துவ விளக்கம்தான். அந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னை நம்மாழ்வாரிடம் கொண்டு சென்று விட்டான். எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் சுவாமி? நம்பி, நம் உடலில் வாயுவானது பல வேலைகளை செய்கிறது. சடம் என்னும் காற்றானது கருவில் இருக்கும் சிசுவை வெளித்தள்ளுகிறது. அதுவரை பகவத் தியானத்தில் இருந்த அந்த சிசு சடம் என்னும் காற்றால் வெளிவந்தவுடன் இந்த உலக பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறது. கருவிலேயே திருவுடைய நம்மாழ்வார் நம்மை கர்ம பந்தத்தில் தள்ளும் சடம் என்னும் காற்றை கோபித்துத்தான் சடகோபன் என்றும் மற்ற சராசரி ஜீவனிலிருந்து மாறுபட்டதால்தான் மாறன் என்றும் பெயர் பெற்றார்.